चन्द्रशेखर मध्यमाम् लक्ष्मी वल्लभ पर्यन्ताम् वन्दे गुरु परम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. கண்ணபிரானையும் ராமபிரானையும் சேர்த்து அனுபவிக்க திருவுள்ளம்பத்தின பெரியாழ்வார் தம்முடைய பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்தினுடைய 9ஆம் திருமொழியிலே ஒரு விலட்சணமான பிரகாரத்தை கையாளுகிறார். தம்மை 2 பெண்களாக பாவித்துக் கொண்டு ஒரு பெண் ராமபிரானை பற்றி சொல்லுவதாகவும் ஒரு பெண் கண்ணபிரானை பற்றி சொல்லுவதாகவும் அமைந்திருக்கின்ற அற்புதமான திருமொழி இது. அதிலே 6ஆம் பாசுரத்திலே ஒரு கோபிகை ராமபிரானை பற்றி சொல்லுவதாக அமைந்திருக்கிற பாசுரம் இது. மூலங்களுமாண்டு உன்னடியே கருளென்னு அவன் பின் தொடர்ந்த அடையில் குணத்து மனதனம்பிக்கு அந்நடிநிலையின்தானை பாடிப்பரா அயோத்தியர் கோமானை பாடிப்பரா. இந்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கப்படுகிறது என்னால், பரதனுக்கு பாதுகையை அளித்து அந்த பரதனை நாட்டிற்கு திருப்பி அனுப்பிய ஒரு வரலாறு தெரிவிக்கப்படுகிறது. ராமாவதாரத்திலே நடந்த நிகழ்ச்சி அல்லவா இது. ராமபிரான் காட்டிற்கு எழுந்தொழுகிறான். அவனை மறுபடியும் எப்படியாவது தன்னுடைய நாட்டிற்கு அழைத்துக் கொண்டு வந்து மறுபடியும் அயோத்திக்கு அழைத்துக் கொண்டு வந்து அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிட வேண்டும் என்ற பெரிய பாரிப்போடு செல்லுகிறான் பரதாழ்வான். அப்படி செல்லுகின்ற அந்த பரதனுக்கு எம்பெருமான் என்ன செய்தான்? தான் திரும்பி வராமல் தன்னுடைய பாதுகையை கொடுத்து அனுப்பிவிட்டான் என்கின்ற செய்தி. அதை இந்த பாசுரத்தில் எப்படி தெரிவிக்கிறார்? முடியொன்றி மூ உலகங்களுமாண்டு உன் அடியேற்கு அருள் என்று. இது பரதாழ்வான் சொன்ன வார்த்தை. பரதாழ்வான் ராமபிரானை பார்த்து என்ன சொல்லுகிறான்? அப்பா, நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? முடியொன்றி என்றால் முடியை நீ தரித்துக் கொண்டு முடியோடு நீ சேர்ந்திருந்து மூ உலகங்களுமாண்டு 3 லோகங்களையும் நீதான் ஆள வேண்டும். ஏதோ என்னுடைய தாயார் அறியாமையாலே அந்த ராஜ்யத்தை எனக்கு என்று கேட்டாலே தவிர உண்மையிலே பார்த்தால் அந்த முடியோடு நீதான் பொருந்தி இருக்க வேண்டும். நீ முடியிலே ஒன்றி மூவுலகங்களும் ஆண்டு உன் அடியேற்கு அருள், உன் அடியவனான எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தான் பரதாழ்வான். ஆக முடியொன்றி மூவுலகங்களும் ஆண்டு உன் அடியேற்கு அருள் என்று சொல்லி அவன் பின் தொடர்ந்தான். அந்த ராமபிரான் பின் தொடர்ந்த. என்னால் ராமபிரான் பரதாழ்வான் வருவதற்கு முன்னமே அயோத்தியை விட்டு புறப்பட்டு சென்று சித்திரகூடத்திலே எழுந்தருளியிருந்தான். ஆனால் ராமபிரான் எங்கிருக்கிறான் என்று தேடிக்கொண்டு அந்த சித்திரகூடம் வரையிலே வந்தான் அல்லவா பரதாழ்வான். எதற்காக? அந்த ராஜ்யத்தை ராமபிரான் திருவடிகளிலேயே சமர்ப்பித்து விட வேண்டும் என்கிற பேர் ஆவலோடு அவன் பின் தொடர்ந்தான் என்று ராமபிரான் பின் தொடர்ந்தான் என்கிறார். அப்படி தொடர்ந்த அந்த பரதாழ்வானை எப்படி சொல்லுகிறார் பெரியாழ்வார்? படியில் குணத்து பரத நம்பி. படி என்னால் ஒப்புமை. அதாவது பரதாழ்வானுக்கு ஈடு வேறு ஒருத்தர் கிடையவே கிடையாது. அவனுக்கு சமமானவர்கள் இந்த உலகத்திலே யாருமே கிடையாது. ஏனென்றால் அவனுக்கு என்று அவனுடைய தாயார் பெற்று வைத்திருந்த ராஜ்யத்தை அவன் துறந்து விட்டு ராமபிரான் வனத்திற்கு எப்படி எழுந்தருளினார் என்று கேட்டான். அவர் மரவுரி அணிந்து ஜடாமுடி தரித்து எழுந்தருளினார் என்று கேட்ட அடுத்த கணமே பரதாழ்வான் என்ன செய்தான்? தான் மரவுரி அணிந்து ஜடாமுடி தரித்து ராமனைப் போலவே இவனும் முனிவேகம் பூண்டு விட்டான். இவனை இப்படி இருக்க சொல்லி யார் கேட்டார்கள்? ஒருவரும் கேட்காமல் இருக்க செய்தே அப்படி தன்னுடைய தமையனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்பை அவன் வெளிப்படுத்தினான் அல்லவா. ஆகையினாலே அவனை படியில் குணத்து பரத நம்பி என்று ஒப்பே இல்லாத குணத்தை உடையவனான, ஈடு இணை இல்லாதவனான பரத நம்பி என்று தெரிவிக்கின்றார். இதை அடியொற்றித்தான் கம்பரம் கூட என்ன காட்டினார்? 1000 ராமர்கள் நின்கேள் ஆவரோ என்று. 1000 ராமபிரான்கள் சேர்ந்தாலும் கூட ஒரு பரதனுக்கு ஈடாக முடியாது என்று தெரிவிக்கின்றார். அப்படிப்பட்ட படியில் குணத்து பரத நம்பிக்கு அன்றைய தினம் என்ன செய்தான் ராமன்? அன்று அடிநிலை இந்த ஆணை பாடிப்பற
தன்னுடைய அடிநிலை என்கிற தன்னுடைய திருவடி நிலைகளான அந்த பாதுகையை அவனுக்கு அளித்து விட்டான். அவனை அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய பெருமையை பாடிப்பற அயோத்தியர் கோமானை பாடிப்பற என்று பரதாழ்வான் கொடுத்த ராஜ்யத்தை அவன் ஏற்றுக்கொண்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் உடனே வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள்ள முடியாதபடிக்கு வனத்திற்கு செல்ல வேண்டிய அந்த கட்டளை இருந்தபடியினாலே தன்னுடைய பாதுகையை அவனிடத்திலே கொடுத்தான் என்று அந்த விஷயத்தையும் இந்த பாசுரத்திலே அயோத்தியர் கோமானை பாடிப்பற என்று ஒரு கோபிகை சொன்னாளாம். உடனே அடுத்த கோபிகை பாசுரம் பாடுகிறாள். என்ன பாடுகிறாள் என்றால், ஏற்கனவே முன் பாசுரத்திலே சொன்ன விஷயம்தானது. காளியன் மீது தன்னுடைய திருவிடுகளை வைத்து நடமாடிய அந்த சரித்திரம், அதாவது பரதனுக்கு பாதுகையை கொடுத்த அந்த சரித்திரத்தை சொன்ன உடனே கண்ணபிரான் தன்னுடைய திருவடி சுவடுகளை கொடுத்தான். யாருக்கு என்றால் காளியனுக்கு. அவன் தலைமையிலே தன்னுடைய திருவடியை வைத்த பொழுது அவனுடைய திருவடியினுடைய சுவடுகள் அந்த காளியனுடைய தலையிலே பதிந்து விட்டனவாம். அதை தெரிவிக்கிறார் அடுத்த பாசுரத்திலே. காளியன் பொய்கை கலங்கப்பாய்ந்திட்டு அவன் மேன் முடியைந்திலும் நின்று நடம் செய்து நீடாவனைக்கு அருள் செய்த வித்தகன் தோல்வழி வீரமே பாடிப்பரா சோமணி வண்ணனை பாடிப்பரா. காளியன் என்பவன் அவன் கொடிய விஷத்தை உடைய நாகம், அந்த பாம்பு. அவன் என்ன செய்தான்? அந்த ஒரு பெரிய பொய்கையிலே இருந்து கொண்டு விஷத்தை கக்கிக் கொண்டிருந்தான். அதனால் பல யோஜனைகள் பல மைல்கள் அப்பால் இருக்கக்கூடிய செடி கொடிகள் எல்லாம் கூட கருகிவிட்டனவாம் அந்த விஷத்தினுடைய வலிமையாலே. அப்படிப்பட்ட அந்த காளியன் பொய்கையிலே என்ன செய்தான்? அந்த காளியனும் கலங்கும்படியாக அவன் தலைமையிலே பாய்ந்தான் கண்ணன். அதைத்தான் சொல்லுகிறாள் இந்த கோபிகை. காளியன் பொய்கை கலங்க பாய்ந்துட்டு, பொய்கை கலங்கா என்றும் கொள்ளலாம், அல்லது காளியனே கலங்கும்படியாக என்றும் கொள்ளலாம். அப்படி கலங்க அவன் மீது பாய்ந்தான். பாய்ந்து என்ன செய்தான் என்றால், அவனுடைய நீழ்முடி ஐந்திலும் நின்று நடம் செய்து, நீழ்முடி என்றால் ஒரு முடிக்கு மேலே ஒரு முடி நீளுகின்றதாம். ஏனென்றால் அந்த ஒவ்வொரு முடியாலே அந்த தலையாலேயும் கண்ணனுக்கு ஏதாவது தீங்கு விளைவித்து விட வேண்டும், அவனை தன்னுடைய வாயாலே கடித்து விட வேண்டும் என்று நினைக்கிறான். அப்படிப்பட்ட அவனுடைய நீழ்முடி ஐந்திலும் நின்று என்ன செய்தான்? கண்ணன் நடம் செய்தான் என்றால் ஒரு தலை எழும்பினால் அதன் மேலே தன்னுடைய திருவடிகளை வைத்தான். அது உடனே மற்றொரு தலை எழும்புகிறது, அதன் மேலே தன்னுடைய திருவடிகளை வைத்தான். இப்படி வைத்ததே அற்புதமான நடனமாக இருந்தது. அப்படி நின்று நடம் செய்து முடிவிலே என்ன செய்தான்? மீள அவனுக்கு அருள் செய்தான். கடைசியில காளியனுக்கும் கூட அவன் அருளைத்தான் செய்தான். அவனை உயிரோடு விட்டு விட்டான். இந்த இனிமேல் திருவாய்ப்பாடி பக்கத்திலே நீ வரக்கூடாது, ஆழமான கடலுக்கு சென்று விடு என்று சொல்லிவிட்டான் அல்லவா? ஆயினாரே அப்படி அவனை செல்லும்படியாக அவனை உயிரோடு விட்டு விட்டான் என்னால் அதுதான் ஆச்சரியம். மற்றவர்களை திருவாய்ப்பாடியிலே எத்தனை துட்டர்களை அழித்தான், ஆனால் காளியனை மட்டும் அழிக்கவில்லை. அவன் சரணாகதி செய்தான். நான் ஏதோ தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு. சோகந்தே தேவதேவேஷ நாச்சநாதவ் துதவுனஜ சாமர்த்தியவான் கிருபாமாத்திர மனோவிருத்தி பிரசீதமே. உன்னுடைய கருணையாலே என்னை நீ மன்னித்து விடு என்று கேட்டான். சரணாகதி செய்தான் அல்லவா? உடனே என்ன செய்தான்? அவனுக்கு அருள் செய்த, அவனுக்கு மீள அந்த இடத்திலிருந்து மீண்டு போகும்படியாக அவனுக்கு அருள் செய்த வித்தகன் என்றால் ஆச்சரியமானவன். அப்படிப்பட்டவனுடைய தோல்வலி வீரமே பாடிப்பற என்று தோல் வலிமையை நாம் பாடி இங்கே சோபனமடிப்போம். தூமணி மன்னனை தூய்மையான மணி போல இப்படி ஒரு அடியவனை ரட்சித்த அந்த பெருமையால் வந்த மேனாணிப்பெல்லாம் தோற்றும்படியாக அவனுடைய திருமேனி இருந்ததாம். அப்படிப்பட்ட தூமணி மன்னனை பாடிப்பற என்று இந்த பாசுரத்திலே ஒரு கோபிகை சொல்லுவதாக அமைந்திருக்கிறது. அடுத்த பாசுரத்திலே மறுபடியும் ராமாவதாரத்தை தான் தெரிவிக்கிறாள். அவள் மற்றொரு கோபிகை என்ன சொல்லுகிறாள் என்னால், அவன் வனத்திற்கு எழுந்தருளினான் என்று தன்னுடைய தம்பியான பரதனிடத்திலேயே ராஜ்யத்தை கொடுத்து விட்டு வனத்திற்கு எழுந்தருளினான் என்று சொல்லி அந்த சரித்திரத்தை மற்றொரு கோபிகை சொல்லுகிறார். கண்டகம் நோத்தவள் கொண்டு போகி முடங்கிடையோர் பரகாவை செவியுடமாக்கு அவன் ஆட்ட அறிந்தானை பாடிப்பரா அயோத்தின் கரதனை பாடிப்பரா. தார்க்கு இளந்தம்பிக்கு அரசீந்து, தார் என்றால் மாலை,
அப்போ தாருக்கு இளந்தம்பி என்னால் மாலை சூடிக் கொள்வதற்கு தன்னுடைய இளந்தம்பியான பரதன் என்று மாலை சூடிக் கொள்வதற்கு அவன் ரொம்ப இளையவன், உண்மையாக இவன் ஒன்றோ மூத்தவன் என்று இப்படி கூட பொருள் கொள்ளலாம். இளந்தம்பிக்கு தார்க்கு அரசு ஈந்து என்று அந்த மாலை அணிந்து கொள்ளக்கூடிய அரசு அதை தன்னுடைய இளந்தம்பியான பரதனுக்கு கொடுத்து விட்டான். அதற்கு மேலே அவன் என்ன சொன்னான் என்னால், அந்த நூற்றவள் சொற்கொண்டு என்றால், நூற்றவள் என்றால் அது தன்னுடைய கொள்கையிலே விடாப்பிடியாக இருந்தவள் என் அர்த்தம். ஆறு, அந்த கைகேயி என்பவள் அவள் எப்படிப்பட்டவள்? தசரதன் எவ்வளவோ கெஞ்சின பொழுதும் கூட அவள் தன்னுடைய அபிப்பிராயத்தை மாற்றிக் கொள்ளவே இல்லை. ராமனை வனத்திற்கு அனுப்ப வேண்டும், பரதனுக்கு ராஜ்யத்தை அளிக்க வேண்டும் என்று அதிலேயே உறுதியாக இருந்தபடியினாலே அவளை நூற்றவள் என்று சொல்லுகின்றார். அவளுடைய சொற்கொண்டு தண்டகம் போகி அவளுடைய அந்த வனத்திற்கு செல் என்று அந்த கைகேயி சொன்னபடியினாலே அவளுடைய வார்த்தையை கொண்டு என்ன செய்தான்? இவன் தண்டகவனம் தண்டகாரண்யத்திற்கு சென்றான் ராமபிரான். அங்கே சென்று என்ன செய்தான் என்றால், நுடங்கிடை சூர்பனகாவை, மிகவும் நுடங்கி இடை, மெல்லிய இடையை உடையவளான சூர்பனகை அவள் வருகின்ற பொழுது அழகான தோற்றத்திலே வந்தாள் என்று கம்பர் சொல்லுவதற்கு இதுதான் மூலம் என்று கூட நாம் கொள்ளலாம். ஏனென்றால் வால்மீகி ராமாயணத்திலே அப்படி சொல்லப்படவில்லை. ஆனால் கம்பர் காட்டுகின்ற பொழுது அழகான தோற்றத்திலே வந்தாள் என்று சொல்லுகின்றார் சூர்பனகியை. அதைத்தான் இங்கே ஆழ்வாரும் நுடங்கிடை சூர்பனகா என்று அவளை சொல்லி அவளுடைய செவியோடு மூக்கு ஆர்க்க வரிந்தான். அவள் அலரும்படியாக அவளுடைய செவியின் மூக்கையும் அறுத்து விட்டான். அறுத்தது இளைய பெருமாளாக இருந்தாலும் கூட ராமபிரானுடைய கட்டளையின் பேரிலே அப்படி லக்ஷ்மணன் செய்தபடியினாலே அதையும் ராமனுடைய செயலாகவே வைத்து ஆழ்வார் அருள் செய்கின்றார். அவள் ஆர்க்க அறிந்தானை பாடிப்பற என்று அயோத்தியர் கோமானு அரசனை, அயோத்திக்கு அரசனை பாடிப்பற என்று அயோத்திக்கு அரசனான ராமபிரானுடைய பெருமையை பாடிப்பற என்று இவள் சொல்லுவதாக அமைந்திருக்கிறது. இன்னும் அனுபவம் தொடர்கிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.